கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால நேரத்திலேயும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆர்வத்தோடு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி ஏசாயாவின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது 4வது வசனங்கள். ஏசாயா 26வது அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடைய காத்து கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோட காத்து கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். அந்த வசனம் சொல்லுகிற காரியம் என்றென்றைக்கும் கர்த்தரை நம்புங்கள். அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவர்கள் உண்மையே நம்பி இருக்கிறபடியினால், இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு வசனம். நம்மள அநேகருக்கு தெரிந்திருக்கிற ஒரு வசனமும் கூட இதுதான். உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் பூரண சமாதானத்தோடே காத்துக்கொள்வீர். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிற வசனம் 4ஆம் வசனம். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் போயிருக்கும் பொழுது கூட பாஸ்டர் சாம்சன் அவர்கள் எடுத்த அந்த ஒரு தேவ செய்தியில் வேதத்தை வாசிக்கும் போது இப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்கும்போது அந்த வார்த்தையுடைய ஆழத்தை புரிஞ்சு நம்ம வாசிக்கணும். சும்மா ஒரு போகிற போக்கில் கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாக இருக்கிறார் அப்படின்னு வாசிட்டு போகிறது கிடையாது. அந்த வார்த்தையுடைய அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து அந்த வார்த்தைகளை நம்ம நிறுத்தி தியானித்து நம்ம வாசிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அவர்கள் சில காரியத்தை அந்த போதகர் கூடுகளை சொன்னாங்க. இந்த வசனத்தில் கூட கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. என்றென்றைக்கும். ஆங்கிலத்தில் கூட அதை பார்க்கும்போது ட்ரஸ்ட் இன் லார்ட் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்றென்றைக்கும் அவரை நம்புங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை. என்றென்றைக்கும் அப்படின்ற போது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு கால வரையறைக்குள்ளே என்ன பண்ண முடியாதுன்னா, அந்த ஒரு விஷயத்தை ஒரு செயலை நம்மளால் சுருக்கி சொல்லவே முடியாது. என்றென்றைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு ஒரு ஆரம்பமும் கிடையாது. இந்த நேரத்தில் இருந்து நம்புங்கன்னு சொல்ல முடியாது, இல்லை இந்த நேரம் வரைக்கு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அப்படி அந்த ஒரு வார்த்தைக்கு ட்ரஸ்ட் இன் லார்ட் ஃபார் எவர், கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இப்பொழுது ஒரு சூழ்நிலை ஒரு வேளை கடந்து போயிட்டு இருக்கலாம், இல்லை சில நாட்களுக்கு முன்பாக ஒரு விதமான ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம், இல்லை வரப்போகிற நாட்களில் ஒரு விதமான சூழ்நிலைக்குள்ள ஒரு வேளை நம்ம கடந்து போகலாம். அப்படிப்பட்ட எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அது எல்லாவற்றையும் நம்ம செய்ய வேண்டியது கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். அந்த என்றென்றைக்கும் அப்படின்றதுக்கு அதை அதுக்கு மேலே நம்ம அழுத்தி எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை என்றென்றைக்கும். அதை சாதகமாக இருந்தாலும் சரி, அது பாதகமாக இருந்தாலும் சரி, இப்பொழுது அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது அது நம்ம நம்பக்கூடிய ஒரு எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை, இந்த இடத்துல ஆண்டவரை நம்பவே முடியாது அப்படின்ற ஒரு நிலைமையில கூட இருக்கலாம். அப்படி ஒருவேளை நம்ம இருதயத்தில் ஒரு எண்ணம் வருதுன்னு சொன்னால் அது மாம்சத்தின் எண்ணமாக தான் இருக்குமே தவிர ஆவிக்குரிய எண்ணமாக இருக்காது. ஏன்னா தாவீதுடைய சூழ்நிலையை பார்க்குறோம். அவனை ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி விட்டார். அவன் அபிஷேகம் பண்ணதுலேருந்து வனாந்திர பாதையிலே தான் போகிறான். ஆனால் அதில் எந்த ஒரு இடத்துலையும் ஆண்டவரே ஏன் என்னை இன்னும் ராஜாவாக நீங்கள் வைக்கலை அப்படின்ற ஒரு கேள்வி என்ன பண்ணலாம கேட்கவே இல்லை. அவன் நம்பினது ஆண்டவரை நிச்சயமாய் ஒரு நாளில் ராஜாவாக சிங்காசனத்தில் அமர வைப்பார். அது ஒருவேளை சவுல் இறந்த பிறகுதானோ, இல்லை யோனத்தான் மரிக்கணுமோ, இல்லை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, இந்த எல்லா வனாந்திர பாதையிலும் அவன் செய்த காரியம் ஆண்டவர் மேல் நம்பிக்கையாக இருந்தது. ஒரு யோசேப்புடைய வாழ்க்கை எடுத்து பார்க்கும்போது கூட அவனுக்கு தரிசனம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அது உடனே நிறைவேறிச்சான்னு பார்த்தா இல்லை. காலங்கள், வருஷங்கள், நாட்கள், மாதங்கள் ஓடுது. ஆனால் அவனுக்கு எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. எல்லா இடத்துலையும் அடிமைத்தனமாக தான் அவன் கடந்து போகிறான். எந்த ஒரு இடத்துலையுமே அவனுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்போது ஒரு சிறைச்சாலையின் அனுபவம், திரும்பி கொஞ்சம் உயர்த்தப்படும் போது அந்த இடத்துல ஒரு தாழ்வு, அப்படியே அவனுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே அவன் என்ன பண்ணல, அவன் முறுமுறுக்கலை. ஒரு யோபுடைய வாழ்க்கையில் எடுத்து பார்க்கும்போது அவன் ஒரு நல்ல செல்வ சீமானாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பிள்ளைகள் அநேகமாக இருக்கிறார்கள், அநேக ஆஸ்திகள், அநேக அந்தஸ்துகள் எல்லாமே இருக்கு அவன் வாழ்க்கையில்.
ஒரே ஒரு இடத்துல பிசாசானவன் அவனை சோதிக்கும்படியாக ஒரு கட்டளையை பெற்றுக்கொண்டு வரான். வந்து அவனுடைய ஜீவனை மட்டும் தொடாதபடிக்கு மற்ற எல்லா காரியத்திலையும் கை வச்சாச்சு. ஆஸ்திகள், அந்தஸ்துகள் எல்லாவற்றையும் இழந்து போயாச்சு. பிள்ளைகள் மரித்து போய்விட்டார்கள். எல்லாமே நடந்த போது கூட வேதத்தில் சொல்லப்பட்ட வசனம், இவை எல்லாவற்றிலும் யோபு தன் வாயிலிருந்து அவன் வாய் நிமித்தமாய் பாவம் செய்யவில்லை, கர்த்தரை முறுமுறுக்கவில்லை. அப்போ பாருங்க, அந்த ஒரு இடத்துல கூட அவன் என்ன பண்ணான்? ஆண்டவரை நம்பி, இதுவரைக்கும் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்திருக்கிறார், அவருடைய கரத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இடத்துல கூட இது ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார் அப்படின்றத அவன் நம்பி இருந்ததுனால தான். நம்ம அநேகர் என்ன நினைக்கிறோம், ஒரு தாழ்வான ஒரு பகுதி வரும்போதோ இல்லை என் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வரும்போது பிசாசு என்னை சோதிக்கிறான் அப்படின்றத நம்ம நினைக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பிசாசுக்கு அதிகாரம் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா, யோபுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தது போல ஆண்டவர் யாரையுமே ஒப்பு கொடுத்தது கிடையாது. இல்லை, ஆண்டவர் அப்படி ஒப்பு கொடுக்குற நபர் கிடையாது. தேவன் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதியார், அவன் தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான். ஆண்டவர் யாரையும் சோதிக்கிறது கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு சோதனை வரும்போது, ஏதோ ஒரு தாழ்வு வரும்போது பிசாசு சோதிக்கிறான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி எந்த ஒரு காரியமும் கிடையாது. இப்போது நான் கடந்து போகிற இந்த ஒரு கஷ்டத்தின் பாதை, இது ஆண்டவர் என் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார் அப்படின்னு நான் நம்பினா மட்டும்தான் இந்த சூழ்நிலையை அவர் தான் கட்டளையிட்டு இருக்கிறாரு, அதை அவர் மாற்றுவார் அப்படின்ற நம்பிக்கை அப்போ தான் எனக்கு வரும். ஹல்லேலூயா. யாரோ ஒருத்தர் கட்டளையிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் தான் இன்னொருத்தர் எடுக்க நான் காத்திருக்கணும். ஆண்டவர் தான் அனுமதித்திருக்கிறார் என்ற பட்சத்தில் அவர் இந்த காரியத்தை மாற்றுவார் அப்படின்றத என்னால், அவர் இதை அனுமதிச்சார் அப்படின்றத மட்டும்தான் என்னால் நம்ப முடியும். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். அவரையே நம்பி இருக்கணும், வேற எந்த ஒரு காரியமும் கிடையாது. கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாக இருக்கிறார். அவரை ஏன் நம்ம நம்பி இருக்கணுன்றது தான் அடுத்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் நித்திய கன்மலையாக இருக்கிறார். அவர் மாறி போகிறவர் கிடையாது. ஒரு மலை இருக்குது அப்படின்னு சொன்னால், இது இன்றைக்கு இங்கே இருக்குது, நாளைக்கு இது இங்கே மாறும், அடுத்த நாள் இங்கே போகும், அடுத்த வருஷம் இங்கே போகும், இல்லை இதோட ஹைட்டு ஏறும் இறங்கும் அப்படின்றது கிடையாது. அது எப்பயுமே ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காரியம், ஒரு பெரிய ஒரு காரியம், அது அசையாத ஒரு காரியமாக இருக்குது. சொத்தை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, அசையும் சொத்து அசையா சொத்து அப்படின்னு. ஏன்? அது நிலம், அது என்ன பண்ண முடியாது. இவர் இப்போ இங்கே குரோம்பேட்டில் வச்சுருக்கிறாரு, இதை அடுத்த மாதம் இவர் ஊருக்கு போனார்னா ஊருக்கு கொண்டு போய்கிறார் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை, அதை மாற்ற முடியாது. அதே போல் கர்த்தராகிய யெகோவா அவர் நித்திய கன்மலையாக இருக்கிறார். கண்மலைன்னு சொல்கிறது வேற, நித்திய கண்மலை அதை என்ன பண்ண முடியாது, அசைக்கவே முடியாது. எந்த ஒரு வல்லமையாக இருந்தாலும் சரி, மனுஷ வல்லமையோ இல்லை பிசாசுக்கு அவர் மேலே அதிகாரமே கிடையாது. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. அதையே மரணத்தினாலே ஆண்டவரை மேற்கொள்ள முடியாத ஒரு நித்திய கண்மலை அவர் நமக்கு இருக்கிறார். அதனால தான் நம்ம என்ன பண்ணணும், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். அப்படி அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் தான் 3வது வசனத்தில் நம்ம முன்பு பார்த்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியினால் அவனை பூரண சமாதானத்தோட வைப்பீர். அப்போ பாருங்க, 4வது வசனத்தை சொல்லுது, கர்த்தரை நம்புங்கள், என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாக இருக்கிறார். அப்படி அந்த நித்திய கன்மலையாக இருக்கிற அவர் மேலே நம்ம நம்பிக்கையை வைக்கணும். அதுவும் இப்போயா நாளைக்கான்னு கிடையாது, என்றென்றைக்கும் நம்புங்கள். அப்படி நம்புகிறவங்களுக்கு என்ன கிடைக்குமா, உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால். உண்மையே, அந்த இடத்துல உண்மையும் அப்படின்றது கிடையாது, இல்லை உங்களையும் அப்படின்றதும் கிடையாது, உண்மையே அவரை மட்டும்தான். நம்ம அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை நம்ம வாழ்க்கையில் வைத்திருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். என்றென்றைக்கும் நம்புங்கள், உண்மையே நம்பி இருப்பார்கள் அப்படின்னா அதுதான் ஒரு முக்கியமான ஒரு காரியம். வேற எந்த ஒரு சோர்ஸுமே எங்களுக்கு இல்லை ஆண்டவரே, நீங்கள் தான் அப்படின்ற அப்படி ஒரு ஒப்புக்கொடுத்தலோடு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. கொஞ்ச நாள் பார்ப்போம், ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றுறாரான்னு பார்ப்போம். இல்லைனா வந்த வழிக்கே நம்ம என்ன பண்ணுவோம், திரும்பி போயிடுவோம். ஆண்டவர் இந்த தேவையை சந்திக்கிறாரான்னு பார்ப்போம். இல்லைனா நம்ம கையிலேருந்து செஞ்சு இப்படி ஒரு காரியத்தை நம்ம முன்னெடுத்து நடத்திடலாம் அப்படின்றது கிடையாது. எப்பயுமே என்ன பண்ணணும், ஆண்டவரை நம்பி இருக்கணும். அநேகர் எனக்கு நெருங்கி இருக்கக்கூடிய சிலரை நான் பார்க்குறேன், அவர்களுக்கு நெருக்கமான சில காலங்கள் வரும்போது குறைந்த வயது உள்ளவர்களாக இருந்தாலும் கூட, நான் இந்த ஒரு காரியத்தை செய்யலான்னு நினைக்கிறேன், ஆனால் ஆண்டவருக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவர்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம எங்கே மெயினாக நம்ம தவறுவோம் அப்படின்னா,
பண பண பணத்தின் பிரச்சனைகள் எங்கே வருதோ, ஒரு பயங்கரமான தேவை வரப்போகுது, இல்லை இதுக்கு மேலே எனக்கு என்னுடைய தேவைகளை சந்திக்க என்னால் முடியாது, கொஞ்சம் எனக்கு பெரிய ஒரு அதிகமான ஒரு காரியம் வேணும்னு வரும்போது நம்ம ஆண்டவர் சித்தத்தை என்ன பார்க்க மாட்டோம், அந்த இடத்துல வெயிட் பண்ணிலாம் பார்க்க மாட்டோம். டக்குன்னு ஏதாவது செய்ய முடியுமா, டக்குன்னு கைக்கு ஒரு பணம் வருமா, இந்த ஒரு தேவையை என்னால் முடிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லி நம்முடைய பலத்தை அநேகமாக நம்ம பிரயோகப்படுத்துவோம். ஆனால் அப்படிப்பட்ட தேவைகள் வரும்போது கூட, அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது கூட நான் ஆண்டவருக்காக நான் காத்திருக்கிறேன், இந்த சூழ்நிலை ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த ஒரு விசுவாசம். கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாக இருக்கிறார், அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் அவனை அப்படியே விட்டுருவார் அப்படின்றது கிடையாது. நீர் அவனை பூரண சமாதானத்தோடே காத்துக்கொள்வீர். அந்த பூரண சமாதானம் தற்காலிக சமாதானம் கிடையாது, தற்காலிக தீர்வு கிடையாது, டெம்பரவரி கிடையாது. எதுவுமே கவர்மெண்ட்டில் ஒரு சாதாரண ஒரு ரோடு போட்டால் கூட என்ன நடக்குது, அது தற்காலிகமாக போடுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு இடத்துல போடுறாங்க, திடீர்னு வேறு ஏதோ வேலைக்காக தோண்டி திரும்பி மூடி, திரும்பி வேற ஒரு வேலைக்காக தோண்டி, இது நித்தியம் அப்படின்னு சொல்ல முடியாது, அதை பூரணம்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவரை நம்பி இருக்கிறவர்கள், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடே காத்துக்கொள்வீர். பூரணமாய், கம்ப்ளீட். அது டெம்பரவரி கிடையாது, அது கடந்து போகிற ஒரு காரியம் கிடையாது. ஆண்டவர் கொடுக்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். ஆண்டவருடைய சந்தோஷம், ஆண்டவர் தருகிற சமாதானம், ஆண்டவர் தருகிற எல்லா காரியங்களுமே நேர்த்தியாய், நித்தியமாய், அது பூரணமாய், பரிபூரணமாய். வேதம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை எப்படி சொல்லுது பாருங்க. ஆண்டவர் தருகிற அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையுமே உயர்த்தி சொல்றதை நம்மளால பார்க்க முடியுது. அப்போ இந்த உயர்வான காரியங்கள், இந்த நேர்த்தியான, இந்த இப்படிப்பட்ட நல்ல ஆசீர்வாதங்களை எல்லாம் ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளணுன்ற ஆசை நம்மளுக்கு இருக்கா? ஆமென். அது நம்மளுக்கு இருக்கு. ஆனால் அதற்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாக இருக்கிறார். எல்லா காரியத்தையும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்கு இருக்குன்னா, அதற்கு நான் செலுத்த வேண்டிய ஒரு காரியம் ஒன்று இருக்குது, நான் செய்ய வேண்டிய ஒரு செயல் ஒன்று இருக்குது. அதுதான் நான் ஆண்டவரை நம்பி இருக்கணும். இப்பொழுது ஒருவேளை நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலை எப்படிப்பட்ட ஒரு விரோதமான, ஒரு எதிரான காரியங்களாய் கூட இருக்கலாம், இல்லை ஒரு முட்டு சந்தில் நிற்கிறது போல சூழ்நிலையில் கூட இருக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியது, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா அவர் நித்திய கண்மலையாக இருக்கிறார். அப்படி அவரை பற்றி கொண்டிருக்கிறவர்கள், அவரை நம்பி இருக்கிறவர்கள், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடே காத்துக்கொள்வீர். அதனால் ஆண்டவரை நம்புவோம், ஆண்டவரை விசுவாசிப்போம், எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை நம்புவோம். அவர் நித்திய கண்மலையாக இருக்கிறார். அவர் நம்மளுக்கு பூரண சமாதானத்தை தந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம் அப்பா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உயர்த்துகிறோம். ஆண்டவரை ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் இதுவரைக்கும் உம்மை துதித்து, உம்மை ஆராதித்து, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, உம்முடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாக இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசித்தோமே தகப்பனே. நீர் எங்களுக்கு நித்திய கண்மலையாக இருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நீர் மாறுகிறவர் அல்ல, நீர் நித்தியமான தேவன், நிரந்தரமானவர், பொய் சொல்ல மனிதன் அல்ல, நீர் மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல ஆண்டவரே. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, நீர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பீரோ தகப்பனே. நீ சொன்னதை செய்கிற தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உண்மை என்றென்றைக்கும் நம்ப தகப்பனே. ஒரு குறுகின ஒரு காலத்தில் கிடையாது தகப்பனே. இல்லை ஆண்டவர் இதை செய்தால் நான் ஆண்டவரை நான் நம்புவேன், நான் ஆண்டவர் இந்த காரியத்தை செஞ்சால் நான் ஆண்டவர் பின்பாக வருவேன்ற ஒரு கட்டாயத்தின் பேரில் இல்லை தகப்பனே. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புகள் என்று சொல்ல அந்த வார்த்தையின் பிரகாரமாய் ஆண்டவரே உண்மை என்றென்றைக்கும் நாங்கள் பற்றி கொண்டிருக்க எங்களுக்கு கிருபையை தாங்க ஆண்டவரே. அப்படி நாங்கள் பற்றி கொண்டிருக்கும் போது, அப்படி நாங்கள் ஆண்டவரை உண்மையில் நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கும் போது, நித்திய கண்மலையாகிய ஆண்டவரை எங்களுக்கு அரணான கோட்டையாக இருக்கிற உண்மையில் நாங்கள் நம்பிக்கையை வைக்கும் போது ஆண்டவரே, அப்பொழுதுதான் எங்களுக்கு அந்த ஆசீர்வாதம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் அவனை பூரண சமாதானத்தோடே காத்துக்கொள்வீர் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை நாங்கள் அப்போதான் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் தகப்பனே. அப்படிப்பட்ட நம்பிக்கையை தாங்க. அப்படி நம்பக்கூடிய ஆண்டவரே ஒரு ஸ்திரமான இருதயத்தை தாங்க தகப்பனே. வலுவி போகிற இருதயம் அல்ல ஆண்டவரே, சோர்ந்து போகிற இருதயம் அல்ல தகப்பனே.
இப்பொழுது உம்மை நம்பி இருக்கிற, உம்மையே சார்ந்திருக்கிற இந்த இருதயத்தை தாங்க. அப்பொழுது இந்த நித்தியமான ஆசீர்வாதங்களை, இந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியுமே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தின் பாதைக்கு நேராக, அந்த சமாதானத்தின் பாதைக்கு நேராக நீர் எங்களை வழிநடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு ஆண்டவரே இம்மட்டுமாக உம்முடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாளைக்கு தேவையான எல்லா கிருபைகளை தாங்க, வல்லமைகள் வரங்களை தாங்க. அவர்களுடைய போக்கிலும் வரவிலும் உடைய கிருபையின் கரம் அவர்கள் மேலே இருந்து ஒரு விசேஷித்த பாதுகாப்பு இந்த நாள் அவர்கள் மேலே இருக்கட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உடைய தூதர்கள் உருவின பட்டயங்களோடு அவர்களை சுற்றிலும் இருக்க கிருபை தாங்க. எந்த சத்துருவின் போராட்டங்களோ, நாச மோசங்களோ, ஆண்டவரே வன்கனின் ஆவிகள், பொறாமையின் ஆவிகள் உடைய பிள்ளைகளை தாக்காதபடிக்கு உடைய பாதுகாப்பின் கரம் அவர்கள் மேலே மூடி இருக்கட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். முற்றிலுமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க, நீங்கள் பலப்படுத்துங்க. துதி கனம் மகிமையெல்லாம் ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். எல்லாம் சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.